ஓகே. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், க்ளோஸ்ட். ஓகே. எக்ஸ் கமா டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் தான். metric space. A is a subset of X. A is called a subset. A is called closed in X if closed என்ன சொல்றது? A is not open. A is not open. ஏடா நீ ஆண் இல்லைன்னா அடுத்து நீ பெண்ணுன்னா எடுத்துக்க முடியுமா? உன்ன நாட் ஓப்பன் ஏதான் கோபம் வருதா இல்லையா? என்ன எடுத்து அப்படியா? என்ன எடுத்து A complement open. இது ஒரு டெஃபினிஷன். காம்ப்ளிமெண்ட் ஓப்பனா இருக்கும், அவ்வளவுதான். எல்லாம் செட்டு கொடுத்துட்டா செட்டினுடைய காம்ப்ளிமெண்ட் ஓப்பனா இருந்தா இது க்ளோஸ்ட், அவ்வளவுதான் டெஃபினிஷன். டோபாலஜில தானே? டோபாலஜில என்ன டெஃபினிஷன்? A is open னா காம்ப்ளிமெண்ட் என்னது? க்ளோஸ்ட். எடுத்தது போ. சரி பரவாயில்ல. A subset A is called closed in X னா if A complement open. அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் வேற இருக்கும், தெரியுதானே? ஓகே. அப்ப A கொடுத்தா நீ என்ன கண்டுபிடிக்க தெரியணும்? உனக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க தெரியணும். X equal to R, D வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக்னு வச்சுக்க. D வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக். X equal to R கூட வேணாம், X ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், டிஸ்கிரீட் மெட்ரிக். ஓகேவா? A is a subset of X. A non-empty. Similar. இப்போ A is closed in X? Question mark. A is closed in X. என்னாச்சு? A closed என்ன பண்ணா? A complement கண்டுபிடிக்கணும். A complement is nothing but என்னது? X minus A. ஆமாதானே? This is a subset of என்னது? X தான். அப்பதான் முன்னாடி என்ன பார்த்தோம்? எந்த சப்செட் எடுத்தாலும் டிஸ்கிரீட் மெட்ரிக்ல ஓபன் பார்த்தோம். அப்ப this is also one of the subset. ஆமாதானே? one of the subset தானே இது. அப்ப இது ஓபன். அப்ப காம்ப்ளிமெண்ட் என்னது? ஓபன். அதனால A என்னது? க்ளோஸ்ட். இப்ப A எம்டியா இருந்தா எம்டி செட் காம்ப்ளிமெண்ட் யாரு? ஹோல் செட். அப்ப ஏதோ ஒன்னால இருக்கலாம், கரெக்ட் தானே? அப்ப டிஸ்கிரீட் மெட்ரிக்ல எந்த சப்செட் கொடுத்தாலும் க்ளோஸ்டா இருக்குது. அப்ப டிஸ்கிரீட் மெட்ரிக்ல எந்த பையனை கொடுத்தாலும் பெண்ணாவும் இருக்கிறான், ஆணாவும் இருக்கிறான். இந்த மெட்ரிக்ல மட்டும் என்ன? டிஸ்கிரீட் மெட்ரிக்ல எந்த சப்செட் கொடுத்தாலும் both open and close. Observation போட்டு எழுதி வச்சுக்கோ. X, D மெட்ரிக் ஸ்பேஸ்ல அப்சர்வேஷன் என்னது? Every subset of X is both open and closed. அப்ப glow open set என்னவாங்க? glow open set. open or closed இருந்தா அது பேர் glow open set. GLO அது CLO. glow open set. அப்படியே அந்த இங்கிலீஷ்காரனுக்கு மாற்றி மாற்றி அப்படி பேசுவானுங்க.
நம்மளால தமிழை கண்டுபிடிச்சி நம்ம சயின்ஸ் இங்கே டெவலப் பண்ணி இங்கே ஏதாவது பண்ணதான் நம்மளை தேடி ஓடியாருவான். நம்ம எல்லாம் அவனால தேடி ஓடுறோம். அவன் லாங்குவேஜ்லாம் அவன் ரசிச்சு எழுதுறான். அப்போ அவனை தான் ஃபாலோ பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. சரி, வாய்ஸ் கேட்கல. சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் ஆடிபிள் இல்லைங்க சார். சார் ஓகேவா? அந்த பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது நீ. ஓகே, அடுத்து போவோமா? எக்ஸ் கமா டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். எக்ஸ் கமா டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். A is a subset of X. A point. சார் ஆ நீங்க முன்னாடி என்ன பாயிண்ட் சொன்னீங்க? அது எனக்கு கேட்கவே இல்லை. நான் சொல்லிட்டேம்மா, முன்னாடி என்ன பாயிண்ட் சொன்னேன்னு கேட்குறாங்க. சொல்லிட்டேம்மா. A point. என்ன பாயிண்ட் சொன்ன முன்னாடியே? டிஸ்கிரீட் மெட்ரிக்ல எந்த சப்செட் அதுல போது ஓபன் அண்ட் க்ளோஸா இருக்கோ செட்டினுடைய ஸ்ட்ரக்சர் முக்கியம் இல்லை, சப்செட்டா இருந்தா மட்டும் போதுமானது. போருமா, சந்தோஷமா? ஓகே, a point x belongs to x is called limit point of A if every r greater than 0, ball of x comma r intersection with ball என்ன எடுக்கணும்? A removed x பாரு, delete neighborhood தானே, அப்ப பால்ல தானே ரிமூவ் பண்ணோம், இல்ல ஏவல? சரி, ஓகே. Just I introduce the notation ux. Ux is nothing but ball of x comma r. இப்ப கூட r னு போட்டனா x with radius, x center point, r radius, u neighborhood னு கால் பண்ணுவோம். அப்போ ஹையர் ஸ்டடீஸ்ல அப்படி வரும். ux r அப்படினாக்கா சென்டர் பாயிண்ட், ரேடியஸ், நெய்பர்ஹுட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரியா? ஓகே, பால் ஆஃப் எக்ஸ் கமா ஆர் அந்த நோட்டேஷன். அப்ப அந்த நோட்டேஷன்ல போகணும் அப்படின்னாக்கா ரெண்டு என்ன பண்ணணும்? ux ஆர் டெலிட்டட் x இன்டர்செக்ஷன் வித் என்னது? a நான் எம்டியா இருக்கணும். எந்த டெலிட்டட் நெய்பர்ஹுட் எடுத்தாலும் ஒரு வாட்டி நெட்ல சர்ச் பண்ணிக்கலாம். லிமிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்க, சும்மா யூஸ் பண்ணிட்டு போறேன். ஏதாவது ஏன்னா பெருசா எதுவும் படிக்க மாட்டேன், அப்படியே சும்மா வருவேன். போன பேட்ச் நோட் எத்தனை அது ஏதோ ஒன்று இருக்கும், அந்த பேட்ச் நோட் எத்தனை ஏதாவது ஒன்று பித்து பிடிக்கும் ஆக மொத்தத்தில். உடனே சொல்லுது வர. ஆமா,
போன வாட்டி ஒரு ஃப்ளோ நடத்திட்டு போயிருப்பேன், இந்த வாட்டி ஒரு ஃப்ளோ நடத்துவேன். அதாவது நமக்கு ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது, இப்படி அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு மைண்டு மூடு எப்படி இருக்குதோ அதுக்கு அந்த மாதிரி நடத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு நோட்ஸை பார்த்துக்கிட்டு தலைவலி. என்ன சொல்றேன், அப்படிதான் இருக்கணும் ஃபியூச்சர்ல. இந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷனே கையில இருக்கவே கூடாது. ஆனா ஒரு டைம் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டா நீ ப்ரிப்பேரே பண்ணக்கூடாது. படிக்கிற காலகட்டத்தில் இப்போ ஒழுங்கா படிச்சுட்ட அப்படின்னாக்கா உனக்கு லைஃப் லாங்கா ப்ரிப்பரேஷனே தேவைப்படாது. எந்த லெக்சர் எந்த டைம்ல எது கேட்டாலும் நீ பாட்டு போய் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுதான் நோட்ஸை ரொம்ப கவனமா எழுதி வச்சுக்கன்றது. ப்ரிப்பரேஷன்லாம் பெருசா தேவை கிடையாது. ஓகே, for every r greater than 0 ux are removed deleted neighborhood with intersection a கூட என்ன வரணும், நான் எம்டியா இருக்கணும். அப்படின்னா x is called என்னது, x is called limit point of a. so small x தான். அப்ப இந்த x லிமிட் பாயிண்ட் சொல்லலாம் முதல்ல அது பேரண்ட் செட்ல இருக்கணும். அப்ப பேரண்ட் செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் நான் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு படமா பிக்சர் மாதிரி வரணும்னாக்கா ஒரு ரஃப் ஐடியாவுக்கு மெட்ரிக் ஸ்பேஸ் ஏ வந்து இப்படி இருக்குது. இப்ப இந்த எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ, இங்கிட்ட எக்ஸ் இருக்குது. எக்ஸ் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏனாக்கா எக்ஸ் சுத்தி நீ எந்த பால் போட்டாலும் ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணும். இப்போ இன்டர்செக்ட் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் அதனால இருக்கணும் இன்டர்செக்ஷன்ல. அதர் தான் என்னது, அதர் தான் எக்ஸ், கரெக்ட் தானே? அப்ப நீ வார்த்தையில எழுதும் போதே இல்லை, எவ்ரி பால் இன்டர்செக்ஷன் வித் ஏ கண்டெய்ன்ஸ் அதர் தான் எக்ஸ், கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் அதர் தான் எக்ஸ். அப்படியே வார்த்தையிலே எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்றது புரியுதா? ஓகே, இப்ப இந்த பாயிண்ட் இருக்குதுன்னா இந்த பாயிண்ட் நான் இப்படி பால் போட்டா இன்டர்செக்ட் பண்ணுது, இப்படி பால் போட்டாலும் இன்டர்செக்ட் பண்ணுது. ஆனா இப்படி பால் போட்டா எனக்கு எந்த பால் எடுத்தாலும் இன்டர்செக்ட் பண்ணும், அதை தான் எக்ஸ் வரணும் இன்டர்செக்ஷன்ல, அதை தான் எக்ஸ் வரணும். ஏன் அப்படின்னாக்கா எக்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா நீ எந்த பால் போட்டாலும் அந்த பால்ல எக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆப்வியஸா உள்ளக்கிறது என்ன வரும், லிமிட் பாயிண்டா போவோம். அப்ப உள்ளக்கிற பாயிண்ட் லிமிட் பாயிண்டா போன்றத அவன் கட் பண்றான் வார்த்தைய. உள்ளக்கிற எல்லா பாயிண்ட் லிமிட் பாயிண்டா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுதான் இன்டர்செக்ஷன்ல என்னது, அதர் தேன் தட் பாயிண்ட்ன்றது. ஓகேவா, புரியுதா? இன்சைட் இருக்கிற பாயிண்ட் உடனே எடுத்த உடனே உள்ளக்கிற எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களாங்க, எல்லாம் இன்சைடு தான் இருக்கிற, நீ எல்லாமே இன்டீரியர் பாயிண்டா? நான் சொல்ற மெட்ரிக்ல இன்டீரியர் பாயிண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவதுனால இருந்தா நீ உள்ள இந்த ரூம்ல இருக்கிற ஜிஎம்ஐக்கு இன்டீரியர், எல்லாருமே இன்டீரியரா? தெரியாது. உனக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா? நிச்சயமா, நிச்சயமா. உனக்கு உனக்கு பொய் சொல்லக்கூடாது. எனக்கு ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது. எனக்கு நானே ஃப்ரெண்டு. யாராவது ஒரு ஆள் அதை புதுசா வந்துக்கிறேன், உனக்கு யாராவது ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க பேர் நான் சொல்ல பார்க்கலாம். எங்க ஃப்ரெண்டா வருவாங்க. அப்ப சொல்லுது பாரு, என் ஃப்ரெண்ட் இங்க கிடையாது, இப்ப வரல. அப்ப நான் யாரு? ஆனா இன்சைடு தான் இருக்கிறேன், ஆனா இன்டீரியர் பாயிண்ட் கிடையாது. உன்னை இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஜிஎம்ஐ நான் கால் பண்ணா உனக்கு அட்லீஸ்ட் ஜிஎம்ஐல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுதுனால இருக்கணும். அமைதியா இரு. இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு தான் சொல்ல வரும், அதுக்கப்புறம் லிமிட் பாயிண்ட்டுக்கு வருவோம். ரொம்ப விவரமா பேசுறான் போல இருக்குது. ஒரு பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லினாக்கா அந்த பாயிண்ட்டை சுத்தி எந்த சைஸ் பால் மாவாட்டுற மாதிரி நீ என்ன சைஸ் போட்டாலும் இன்டர்செக்ஷன் வித் ஏ கூட அதர் தேன் எக்ஸ் இருக்கணும். அந்த இன்டர்செக்ஷன்ல அதர் தேன் எக்ஸ் இருக்கணும். அப்படின்னா ஒரு பாயிண்ட் அதனால இருக்கணும். அப்படி இருந்தா அந்த எக்ஸ் இஸ் கால்ட் என்னது, லிமிட் பாயிண்ட். இப்ப இந்த எக்ஸுக்கு இந்த சைஸ் பால் நீ ஒரு பால் மட்டும் போட்டு ஓடியாரக்கூடாது, ஆம்ஸ்ட்ராங் மாதிரி வந்துருச்சுன்னு வரக்கூடாது. கரெக்ட் தானே? என்னமோ இருக்கட்டும், அந்த பாயிண்ட் சுத்தி எந்த சைஸ் பால் போட்டாலும் இன்டர்செக்ஷன்ல அதர் தேன் எக்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் எக்ஸ் வந்து என்னது, லிமிட் பாயிண்ட். எக்ஸ் இஸ் நாட் a லிமிட் பாயிண்ட். என்ன எழுதுவேன், எழுது ஸ்டேட்மெண்ட் எழுது. எக்ஸ் இஸ் நாட் a லிமிட் பாயிண்ட் ஆஃப் a if there exists some r prime greater than 0 u x r prime removed x intersection a equal to empty.
எம்டி. நான் எம்டியே வந்துக்கணும் எல்லாருக்கும். நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னது? எம்டி. ஏதோ ஒரு ஆருக்கு பால் வந்து வெளியே வந்துருது. எதுவும் பேசுறது அமைதியா? மூத்த குடிமக்கள் பேசுற மாதிரி சீனியர் சிட்டிசன் மாதிரி பேசுற பையனார் எது வரேன். என்னப்பா சப்செட்டுக்குள்ள இருக்கிற இந்த கண்டிஷன் எடுக்கணும். நீ டெலிட்டட் நெய்பர்ஹுட் எடுக்கணும். இதுக்கு பேர் டெலிட்டட் நெய்பர்ஹுட். டெலிட் பால்ல டெலிட்டட் நெய்பர்ஹுட். எச் பால் வந்து நெய்பர்ஹுட்னா அர்த்தம். நெய்பர்ஹுட்டாவே ஓபன் செட்னா அர்த்தம். நீங்க மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஓபன் செட்னா ஓபன் பால்னு அர்த்தம். யூனியன் ஆஃப் ஓபன் பால்ஸ் ஓபன் செட்டா மாறிக்க அப்புறம். இஸ் ஓகே. டெலிட்டட் நெய்பர்ஹுட் இருக்கும். அது டெலிட்டட் பால் இருக்கும். இது ஓகேவா? கிளியரா? நான் சொல்றது புரியுதா? பால் கண்டுபிடிச்சிட்டு அல்லது சென்டர் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாலை மட்டும் எடுத்து ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணா எம்டி வந்தா போதுமானது. ஓகேவா? இப்ப நான் யாரு? இன்டீரியர் பாயிண்ட். அது ஞாபகம் வச்சுக்கோ. லிமிட் பாயிண்ட் கிடையாது. பத்தியா மறுபடியும் உளறது பத்தியா? இப்ப பேசும் லிமிட் பாயிண்ட். உனக்கு புரியலன்னா அதெல்லாம் தெரியல, குடும்பத்தையே எடுத்து வச்சு நடத்தலாம். உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் நீ போதும் ஏ உனக்கு அக்கண்ணா வரைக்கும் எடுத்துட்டே போலாம். புரியலையா? ஏஞ்சி வெளியே போ. சரி ஓகே. அவனுக்கு என்னன்னா குடும்பத்துல எப்படியாவது சண்டை வர வச்சிடணும். ஓகே எனிவே அப்ப லிமிட் பாயிண்ட்னா என்னன்னு புரிஞ்சது. அப்ப நம்ம பேசுவோம். இப்ப எக்ஸ் வந்து சரி எக்ஸ் யாரு? நிறைய ஏதோ செட்டு சொல்றான். அட பாய்ங்களே, என்ன இந்த பசங்க இப்படி பேசுறாங்க? ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ் வெரி பேட். டிஸ்கிரீட் ஆரா? ஆறு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் வந்து ஆறு வச்சிருந்தான். சரி ஓகே. எக்ஸ் நான் எம்டி டி டிஸ்கிரீட் மெட்ரிக். சரி ஏஸ் சப்செட் ப்ராப்பரா ஆர் இம்ப்ராப்பர் ஏதாவது ஒன்று இருக்கட்டும். அது எப்படி வேணா இருக்கட்டும். ஓகேவா? சரி இப்ப இதுதான் எக்ஸ் நக, இது ஏன்னு வச்சுக்கோ. ஆனா மெட்ரிக் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் உள்ள இருக்குது. இப்ப இங்கிட்ட இருக்கிற எக்ஸ் இந்த ஏக்கு இந்த கலெக்ஷன் ஏக்கு இருக்குது செட்டு, இதுக்கு லிமிட் பாயிண்டா வருமானு கேக்குறேன். ஸ்மால் எக்ஸ் இஸ் கால்டு limit point of a. Small x is called the limit point of a வா? அப்படின்னா லிமிட் பாயிண்ட் சொல்லலாம் என்ன? அது வெரி லோக்கல். அப்படி சாதாரண தமிழ்ல அந்த பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் சொல்லலாம். அதை சுத்தி எந்த பால் போட்டாலும் ஏ கூட வெட்டணும். அது டெலிட்டட் பால் போட்டு வெட்டணும். கரெக்டா தானே? அப்ப இதுக்கு வர எல்லா சாய்ஸ் பாலும் முதல் வைக்கணும். கரெக்டா தானே? அப்ப பால் என்ன வரும்? பால் ஆஃப் எக்ஸ் கமா ஆர். நமக்கு ரெண்டே டைப் பால் தான் தெரியும். ஒன்னு சிங்கிள்டன் எக்ஸ் இஃப் ஆர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1. ஆர் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 1 என்னது? ஹோல் எக்ஸ். இப்ப டெலிட்டட் பால்னா என்ன வரும்? பால் ஆஃப் எக்ஸ் கமா ஆர் டெலிட்டட் பால். என்னென்ன சாய்ஸ் வரும்? பால் வந்து ஒன்னு எது வரும், இல்ல எது வரும். அப்ப இது என்ன மாறினாக்கா ஒன்னு எம்டியா இருக்கும். இல்ல அப்படின்னாக்கா எக்ஸ் ரிமூவ்டு ஸ்மால் எக்ஸா மாறும். ரெண்டு டைப் ஆஃப் பால் ஆயிடுச்சு டெலிட்டட் பால். இப்ப இதுல எந்த பால் எடுத்து ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணா ஆல்வேஸ் நான் எம்டியா இருக்கும்? இந்த பால் எடுத்தனா ஆல்வேஸ் நான் எம்டியா இருக்கும். இந்த பால் எடுத்தா எம்டியா இருக்கு. எனக்கு லிமிட் பாயிண்ட் ஆவர்னா எந்த பால் எடுத்து இன்டர்செக்ட் பண்ணாலும் என்ன வரணும்? நான் எம்டியா இருக்கணும். அப்ப எங்கிட்ட பால் இருக்குது எம்டியா வர மாதிரி. ஆமா தானே? கரெக்ட் தானே? அப்ப வெளியிற எக்ஸ் என்ன கிடையாது? லிமிட் பாயிண்ட் கிடையாது. கரெக்ட் தான்? வெளியிற எக்ஸ் லிமிட் பாயிண்ட் கிடையாது. ஒருவேளை அந்த எக்ஸ்ங்கிறதா டிஸ்கிரீட் மெட்ரிக் தான் பேசுறேன். கொஞ்சம் யோசிக்க.
எக்ஸ் எங்க இருந்தாலும் பால் இதான், அது உள்ள இருந்தானா வெளியே இருந்தானா பால் இதான். அந்த டெலிட்டட் பால்ன்றது வந்து டெலிட்டட் நெய்பர்ஹுட்னாக்கா டெலிட்டட் சென்டர் பாயிண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணா பால் மறுபடியும் இதே டைப் தான். இதான் உனக்கு டெலிட்டட் பால் இன் டிஸ்கிரீட் மெட்ரிக்ல. அப்ப இந்த பால் எடுத்து உள்ள இன்டர்செக்ட் பண்ணா அந்த எக்ஸ்ங்க இருக்குதுனாக்கா எக்ஸை வச்சுங்கிற டெலிட்டட் பால் வந்து அது எம்டி. இன்னொன்னு என்னது கேபிட்டல் எக்ஸ் ரிமூவ் ஸ்மால் எக்ஸ். இதை எடுத்து இன்டர்செக்ட் பண்ணா நான் எம்டி ஒரு ஏ கூட. ஆனா இந்த பால் எடுத்து இன்டர்செக்ட் பண்ணா என்ன வரும்? எம்டி ஆயிடும். இப்ப என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி? ஏ என்ற ஒரு சப்செட் எடுத்தா ஏ உள்ளகிற பாயிண்ட் லிமிட் பாயிண்டா வரல, வெளியேகிற பாயிண்ட் என்ன கிடையாது லிமிட் பாயிண்ட் வரல. கரெக்ட் தானே? அப்ப டிஸ்கிரீட் மெட்ரிக்ல எந்த சப்செட் எடுத்தாலும் அதுக்கு என்ன கிடையாது லிமிட் பாயிண்ட் கிடையாது. எழுதி வை. டக்கு டக்கு டக்குன்னு தமிழ்ல அழகா எழுதி வச்சுக்கணும். உனக்கு என்ன நான் புரியுதோ, நான் என்ன லோக்கலா சொல்றேனோ அதெல்லாம் தமிழ்ல எழுதி வச்சுக்கோ. ஓகேவா? நல்லா பேஸ் நல்லா உள்ள ஏத்து மைண்ட் லோக்கலா அப்படியே லிமிட் பாயிண்ட்னா என்ன, அந்த பாயிண்ட் சுத்தி எந்த பால் போட்டாலும் இன்டர்செக்ஷன் வித் ஏ கூட நான் எம்டியா இருக்கணும், வித் டெலிட்டட் பால் கூட. நாட் லிமிட் பாயிண்ட்னா ஏதாவது ஒரு பால் கூட எடுத்து இன்டர்செக்ட் பண்ணா என்ன, டெலிட்டட் பால் எடுத்து இன்டர்செக்ட் பண்ணி எம்டி வந்தா அது இஸ் நாட் லிமிட் பாயிண்ட் அர்த்தம். இப்போ ரேண்டமான ஒரு எக்ஸ் எடுத்தா அந்த எக்ஸ் ஏக்குள்ள இருந்தாலும் லிமிட் பாயிண்டா வரல, எக்ஸ் வெளியே இருந்தாலும் லிமிட் பாயிண்டா வரல. அப்ப என்ன நீ ஒரு அப்சர்வேஷன் வச்சுக்கணும் அப்படி கூடனாக்கா ஏவுல இருக்கிற பாயிண்ட் அதான் இன்சைட் இருக்கிற பாயிண்ட் நாட் நெசசரிலி என்னது லிமிட் பாயிண்ட். இன்சைட்ல இருக்கிற பாயிண்ட் லிமிட் பாயிண்டா வரணும்னு அவசியம் இல்லை. அவுட் சைட்ல இருக்கிற பாயிண்ட் வரலாம் வராம போலாம். சும்மா ஒரு வார்த்தை எதுக்கோ ஏக்குள்ள இருக்கிற எக்ஸ் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ வரலாம், நீட் நாட் பி லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. சிமிலர்லி அவுட் சைட் ஆஃப் ஏ என்னது நீட் நாட் பி லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, அப்ப டிஸ்கிரீட் மெட்ரிக்ல there is no limit point for any set. எந்த செட்டுக்குமே லிமிட் பாயிண்ட் கிடையாது. இங்க a prime equal to notation set of all limit points of a. a prime னா என்ன நோட்டேஷன் கொடுக்குற மாதிரி a prime single dash அப்படினாக்கா a prime equal to set of all limit points of a. a னுடைய எல்லா லிமிட் பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்றதா என்னது a prime. a prime சரியா? இப்ப x, d வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் தான். x, d வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் தான். x, d வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் தான். ஓகே, a is a subset of x தான். then what is the a prime? what is the a prime? எந்த a னே தெரியாது, எந்த a எடுத்தாலும் a prime. a prime னா set of all limit points of a. இப்பதான் பார்த்தா எந்த ஏவுக்குமே லிமிட் பாயிண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு. கரெக்ட் தானே? அப்ப செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ என்னது எம்டி தான். கிளியரா? புரிஞ்சதா? நல்லா சொல்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டே வருதா? சரி, அடுத்து போலாமா? சரி, அதே போல x, d வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். a is a subset of r. x, d வந்து a is a subset of x. a closure equal to a union a prime. a closure equal to என்னது notation வைக்கிற பாரு, a prime equal to a union a bar equal to a union a prime. அப்ப இது a bar அப்படினாக்கா இஸ் கால்ட், இதுக்கு பேர் என்னன்னாக்கா க்ளோஷர் ஆஃப், ஜஸ்ட் காலிங் க்ளோஷர் ஆஃப் a.
பேர் க்ளோஷர் ஆஃப் ஏ. இல்ல சில பேர் ஏ பார் ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ பிரைம். ஓகேவா? சரி, இப்ப சேர்ந்தே தான் எக்ஸ் கமா டி வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக்ல A is a subset of X, then A bar equal to என்னது? A union A prime. A prime என்ன பார்த்தோம் முன்னாடி பார்த்தது? empty. அப்ப A union empty which is equal to என்னது? A. அப்ப என்னது? எந்த A கொடுத்தாலும் A bar A ஓ அதே செட் தான். ஓகேவா? ஓகே, இப்ப x, d வந்து மெட்ரிக் ஸ்பேஸ், a subset A is called ஓகே, இதெல்லாம் ஈக்குவல் ஸ்டேட்மெண்டா இருக்கும். A is called closed na if A contains all its limit points of A. இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன சொல்றேன்? ஒரு சப்செட் க்ளோஸ்ட் செட் நான் சொன்னேன், காம்ப்ளிமெண்ட் சொன்னேன், கரெக்ட் தானே? அப்ப அதுக்கெல்லாம் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது வரும். if A contains all of its limit point அப்படின்னா என்ன அர்த்தம்? A க்கு லிமிட் பாயிண்ட் ஒன்னு இருந்தா அது ஏவுல தான் இருக்கணும். விளங்குதா இல்லையா? சொல்றது புரியுதா? A க்கு லிமிட் பாயிண்ட் ஒன்னு இருந்தா அது ஏவுல தான் இருக்கணும். A விட்டு வெளியே போயிடக் கூடாது. A விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது என்ன கிடையாது? லிமிட் பாயிண்ட் ஒன்னு இருந்தா அது ஏவுல தான் இருக்கணும். லிமிட் பாயிண்ட் இல்லாத கூட போயிடலாம். சொல்ற வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கணும். கரெக்டா நான் சொல்றது புரியுதா? இப்ப A க்கு லிமிட் பாயிண்ட் ஒன்னு இருந்தா அதுக்கு A கண்டெயின் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட். லிமிட் பாயிண்ட் ஒன்னு இருந்தா அது ஏவுல தான் இருக்கணும். அப்படி ஒரு A இருந்ததுன்னா அந்த Aக்கு பேர் க்ளோஸ்டா மாறும். அதெல்லாம் உனக்கு தியரமா இருக்கும் அடுத்தது. சரியா? அது அந்த ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா A is closed in X if A bar equal to A. ஏன் A bar equal to A? A bar என்னது? A union A prime. A closedன்றதுனால எல்லா லிமிட் பாயிண்டும் எங்க இருக்கும்? அப்ப A prime வந்து contained என்னது? A. அப்ப இதுவும் A, இது A குள்ள இருக்கிற சப்செட். அப்ப யூனியன் பண்ணா என்ன ஆயிடும்? A ஆயிடும். அப்ப A bar equal to என்ன வரும்? A ஆயிடும். contain all its limit points. சொல்றது புரியுதா? அப்போ ஒரு செட் க்ளோஸ்ட்னு சொல்றதுக்கு A bar equal to A ன்னு சொன்னா போதுமானது. A contain all its limit point அது சொல்றதுக்கு அதுக்கு இதுக்கு சொன்னா அப்படி போதும். ஓகேவா? சரி, ஓகே. தப்பா அழைக்க வேணாவா? இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போறேன். இல்ல புரியுதா உனக்கு? ஆன்லைன்ல ஓகே தானே? வைப்பேன், அது எல்லாத்தையும் எழுதி போட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பேன், அதில் தெரிஞ்சிடும் உங்க கதை. சும்மா கையில் எழுதி போட்டு இது க்ளோஸ்டா ஓப்பனா இந்த மெட்ரிக்னு. இதே மெட்ரிக்ல கேட்க மாட்டேன். ஏதாவது மெட்ரிக் நானா கொடுத்துட்டு அந்த மெட்ரிக்ல என்னன்னு கேட்பேன். அப்ப நீ யோசிக்கணும் உனக்கு. எஸ் ப்ளீஸ் சார். இந்த டிஸ்கிரீட் மெட்ரிக்ல அவுட் சைட்ல இருக்கிறது வந்து லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு நம்ம சொன்னல சார். இன்சைட்ல இருக்கிறது வந்து நீ நாட் பி சார், இல்ல இருக்கவே இருக்காது சார்? எப்பவுமே இருக்காது. டிஸ்கிரீட் மெட்ரிக்ல லிமிட் பாயிண்ட் ஒன்று கிடையாது எந்த செட்டுக்குமே. இன்சைட்ல இல்லைங்க சார், அது மட்டும். இன்சைடு இருந்தாலும் கிடையாது. ஓகே. ஏன் இன்சைடு இருந்தா கிடையாதுன்னா பால் வந்து ரெண்டு டைப் தான். ஒன்று சிங்கிள் டென் ஹோல் எக்ஸ் டெலீட் பண்ண அந்த எக்ஸும் போய் சேர்ந்துரும், ஸ்மால் எக்ஸும் போய் சேர்ந்துரும். அப்ப உனக்கு பால் வந்து எம்டி பால் ஆயிடும். எம்டி பால் எடுத்து ஏ கூட இன்டர்செக்ட் பண்ண என்ன ஆயிடும்? எம்டி ஆயிடும். சரி, ஓகேவா? என்ன பாத்துக்கிறேன் இப்ப? ஓப்பனு
க்ளோஸ்டு, இன்டீரியர். சரியா? அடுத்தது எக்ஸ்டீரியர். லிமிட். அதெல்லாம் லிமிட் இல்லை. லிமிட்னா சீக்வன்ஸுக்கு, லிமிட் பாயிண்ட்னா செட்டுக்கு வித்தியாசம் இருக்கணும். சரியா? லிமிட் பாயிண்ட்னா செட்டுக்கு பேசுகிறோம், லிமிட்னா சீக்வன்ஸுக்கு பேசுகிறோம். சரி, ஓகே. இப்போ அடுத்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட்.